ஹாய் गाइस, இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆடு விளையாட்டு தான் ப்ளே பண்ண போறோம். இந்த கேம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு அது வந்து அந்த புலியை வந்து அந்த ஆடை துரத்திட்டு போற மாதிரி இது வந்து வில்லேஜ் டைம். வாங்க எப்படி செய்யறதுன்னா அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, மறக்காம லைக் பண்ணிடுங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். गाइस, இந்த சீட்டில் தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் ஒரு புலி ஒரு ஆடு இருக்குது. இந்த மூடியை நம்ம வந்து புலின்னு எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி இதுதான் ஆடு. வாங்க கேம் ஸ்டார்ட் பண்ணுறோம். गाइस, இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஆடா புலியான்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஆடாரிவனோட தான் தேர்ந்தெடுக்கணும். வாங்க எப்படி ஆடாரிவன் பார்க்கலாம். गाइस, நானும் விஷ்ணு இப்போ ஆடாரிவன் போட போகிறோம். விஷ்ணு ஆடாரிவனா? ஈவன். ஓகே, இப்போ ஈவன் சொல்லியிருக்காரு. வாங்க ஆடாரிவனா போட்டு பார்த்துடலாம். நான் 2 வச்சுருக்கேன், அவர் 5 வச்சுருக்காரு. 7 ஆடு வின்ஸு. இப்போ நான் தான் வின் பண்ணியிருக்கேன். गाइस, நான் வின் பண்ணிட்டேன். அதனால வந்து நான் புலி சூஸ் பண்ணியிருக்கேன். விஷ்ணு வந்து ஆடு சூஸ் பண்ணியிருக்கான். வாங்க இப்போ ப்ளே பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆடை வந்து இந்த பட்டத்துக்குள்ளே அவங்க எங்கே வேணாலும் அவங்க போய்க்கலாம். விஷ்ணு வைங்க. அவர் சென்டருக்கு போயிருக்காரு, நான் வந்து இங்கே வைக்கிறேன். இந்த மாதிரி இந்த புலி வந்து இந்த ஆடை துரத்திட்டு போகிற மாதிரி தான் கேமு. நான் வந்து அவுட்டே பண்ண முடியாது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருப்பான். சிலப்பா அவுட் ஆயிடுவான். இது வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஆனால் இவனுக்கு விளையாடவே தெரில. இந்த டாட் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம வரணும். எங்கே போனாலும் லாக்கே பண்ண முடியல, இப்படியே தப்பிச்சு ஓடிடுறான். ரொம்ப யோசிச்சு வச்சு நோத்துறான். விட்டாவானா என்னன்னு தெரில, ரொம்ப யோசிக்கிறான். ஒழுங்கா வையே. டேய், இவனுக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம், அதனால இவனுக்கு விளையாட தெரியல. ஓடிட்டே இருக்கான் பாருங்க, நிற்கவே மாட்டான். இது இப்படி தான் அவுட் ஆகுறதுண்ணே. இதை பார்த்தீங்களா, உள்ளே பூத்துட்டான். गाइस, நாங்கள் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம், ஆனால் நீங்கள் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ரொம்ப மழை பெஞ்சுது, அதனால் வெளிலே போல. அதனால தான் இந்த கேம் வந்து இன்டர்நெட்டில் கண்டுபிடிச்சி எடுத்தேன். விஷ்ணு ரொம்ப ஜாலியாக விளாண்டுட்ருக்கான். விஷ்ணு, கேம் எப்படி இருக்கு? செம்மையாக இருக்கு गाइस. ஓகே, அவன் இப்படி தான் போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கண்ணை தோத்திட்டே வந்துட்டு இருக்கான். விஷ்ணு இப்போ பேச ஆரம்பிச்சிட்டான். நான் எங்கே பார்த்தாலும் போகிறேன், எங்கே பார்த்தாலும் அவன் என்னோட பின்னாடியே வரான் गाइस. ஆமாம் गाइस, அதான கேமு, அப்படி தான் போகணும். அதுவும் சரிதான் गाइस. எங்கள் அண்ணன் சொல்கிறதும் கேம்னா இப்படி தானே பண்ணணும், வேலை எப்படி பண்ணணும். எங்கே போயிட்டான் பாருங்க, அதுக்குள்ளே பிடிக்கவே முடியல गाइस. நான் சிலப்போ நான் வெத்தாயிடுவேன் गाइस. எங்கள் அண்ணன்ட்ட நல்லா சப்ப गाइस. சீக்கிரம் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் गाइस. அதான் கொஞ்சம் மூலிகை திறமை யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான். சில உன்ட்ட மூளைலாம் இருக்கா யூஸ் பண்ணுறதுக்கு? गाइस, எங்கள் அண்ணன் எது இருந்தாலும் நான் சொன்னாலும் அப்படியே டிமிக்கு கொடுத்துருவாரு. गाइस, இதே மாதிரி அடுத்த கேம் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
கைஸ் ஆக்சுவலி இது கேமில் சும்மா கேம் இல்லை, இது வந்து சேலஞ்சு. இதில் யார் தோக்குறாங்களோ அவங்க வந்து 40 தோப்புக்காரன் போடணும். பார்க்க ஓடுறான் 50 தோப்புக்காரன் போடணுன்னு. அவனை தோக்கடிக்கவே முடியல எப்படி போனாலும். கைஸ் இந்த வட்டத்துக்குள்ள வந்து ஒரு கார் பிராண்டோட சிம்பிள். இது வந்து எந்த கார் பிராண்டோட சிம்பிள்னு கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை கைஸ், பென்டனோட வாட்ச்லேயே இப்படி தான் கைஸ் சிம்பிளே போட்டிருக்கோம். அவன் சொல்கிறதும் கரெக்டு தான். அவன் எங்கே போனாலும் என்னால் பிடிக்கவே முடியல காய்ஸ் மாட்டிக்கிட்டான். எஸ், நம்ம ஜெயிச்சிட்டோம் கைஸ். இப்போ வந்து விஷ்ணு தோப்பு கண்ணப்பட ரெடி ஆகிட்டான். விஷ்ணு தோப்பு கண்ணப்படு. 1 2 3 4 5 6 7 8 9 15 36 37 38 39 56 57. ரொம்ப நேரமா போட்டுட்டு இருக்கான். 59 கைஸ். ரொம்ப தோப்பு 50 போட போனால் 60 போட்டுட்டு எப்படி உட்காந்து இருக்கிறதா பாருங்க கைஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.